இந்த அருமையான கர்த்தருடைய நாளிலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவனுடைய செய்தியை கேட்பதற்காக, தேவன் கொடுத்த இந்த அருமையான தருணத்திற்காக நான் அவருக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். எதிர்பாராத ஒரு மரணம், ஆகவே மீண்டும் இந்த இடத்துல வந்து உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கும்படியான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதில் ஒரு சந்தோஷம். ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லை, அப்படியே ஒரு பேக்கை தூக்கிட்டு கிளம்பி வந்தோம். கடைசி ஒரே ஒரு டிக்கெட் பாக்கி இருந்தது. அது உண்மையாகவே அது ஒரு பாக்கியம். ஏன்னா யூஸ்வலாக வெள்ளிக்கிழமை வந்து டிக்கெட் கிடைக்காது, ஆனால் வீக்கெண்ட். ஆனால் ஒரே ஒரு ஒன் டிக்கெட் லெஃப்ட் அப்படி இருந்தது. உடனே வாய்ப்பு கிடைத்ததுனால உங்கள் மத்தியில் நிற்கும்படியாகவும் ஒரு நல்ல ஒரு வேலை. இந்த நாளின் தலைப்பு எழுதப்பட்டிருக்கிறது என்று அந்த தலைப்பை உங்கள் முன்னதாக வைக்கிறேன். நம்முடைய வாழ்க்கை எதன் அடிப்படையில் இருக்கிறது? ஏன் இந்த தலைப்பு வந்தது அப்படின்னா, வாகனம் ஓட்டுபவர்கள் நாகர்கோவிலில் இல்லை, ஆனால் சென்னையிலேயோ அல்லது கேரளாவிலேயோ அல்லது மற்ற அதிகமாக வளர்ந்த மாநிலங்கள் அல்லது வெளிநாடுகளில் வாகனம் ஓட்டுபவர்களுக்கு இந்த பதத்தினுடைய அர்த்தம் புரியும். எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், ஒரு ரோட்டுக்குள்ளார போகிறீங்க, அது 100 அப்படின்னு லிமிட் இருக்கிறது அப்படின்னா என்ன எழுதியிருக்கிறது அப்படின்னா அதை கண்டிப்பாக ஓட்டுறவங்க பார்த்து தான் ஆகணும். அதை பார்க்கலை அப்படின்னா என்ன ஆகும்னா, உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து மெசேஜ் வந்து சேரும். நீ 600 திராம் கட்டு, 2000 ரூபா கட்டு, 5000 ரூபா கட்டு அப்படின்னு. ஏன்னா என்ன எழுதியிருக்கிறதோ அது மாதிரி நடக்கலை. 100ன்னு எழுதியிருந்தால் 100ல் தான் நம்ம ஓட்டி ஆகணும். அதை தாண்டி, அந்த எல்லையை தாண்டி நம்ம வாகனத்தை ஓட்டினால் நமக்கு அபராதம் வந்துடும். பணம் போயிட்டு போகுது அப்படின்னு நீங்கள் பணத்தை ஒருவேளை நீங்கள் அவசரத்துக்கு கட்டினாலும் கூடவே 2 நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் கொடுத்துருவாங்க. நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் கொடுக்கும் பொழுது என்ன ஆகுனா, அதனுடைய மேக்சிமத்தை எட்டும் பொழுது உங்களுடைய லைசன்ஸ் கேன்சல் ஆயிரும். அப்போது நமக்கு ஒரு பயம். என்ன பயம் வந்துடுதுன்னா, எழுதப்பட்டிருக்கிறது 100 அப்படின்னா 100 தான், 60 அப்படின்னா 60. ஏர்போர்ட்டுக்குள்ளார நீங்கள் வண்டியை ஓட்டும் பொழுது 10 தான். நீங்கள் எவ்வளோ பெரிய கார் வச்சுருந்தாலும் 10 தான் ஓட்டணும். அதுக்கு மேலே நீங்கள் ஒன்று மேலே போனாலும் உடனே கேமரா பிடிச்சி உங்களுடைய மெசேஜ் வந்துடும் கையில். அப்போ அந்த எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. நமக்கு அது வந்து சர்வசாதாரணமாகி போனது. சட்டங்களை பின்பற்றுவதிலே நமக்கு மிக அஜாக்கிரதைகள் உண்டு என்பதனால இதை நினைத்து பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது, நாம் என்னைக்காவது அதை புரிஞ்சிருக்கிறோமா? என்றைக்காவது அதை நாம் ஒப்பிட்டு பார்த்துருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கைக்கும் எழுதப்பட்டிருக்கிறதுக்கும் ஒப்பிட்டு பார்த்துருக்கிறோமா? ரொம்ப அது ரேராக இருக்குது. எதையுமே நம்ம கேள்வி கேட்குறதில்ல. 4 பேர் சொல்லிட்டாங்கன்னா அதுதான் கரெக்ட் அப்படின்னு நம்ம நினச்சிடுறோமே ஒழிய, நாம அதை சரி பார்ப்பது இல்லை. அங்கே தான் தப்பு நடக்குது. எல்லாரும் வண்டி வேகமாக ஓட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் ஓட்ட முடியுமானா ஓட்டலாம், ஆனால் கேமரா அதுக்கு பதில் சொல்லிடும். அப்போ அந்த ஓட்டுப்புக்கிற டிரைவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய சட்டம், தன்னுடைய நிலைமைக்கான சட்டம் என்ன அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்தி கொடுக்குறார். அவன் வேகமாக போகிறானே அப்படின்னு இவர் வேகமாக ஓட்ட முடியல. நம்முடைய வாழ்க்கையில் ஏன் அதை நாம் பின்பற்றுவதில்லை? எல்லாரும் இதை தான் செய்கிறாங்க அப்படின்னா சரி, என்ன எழுதப்பட்டிருக்கு? நம்முடைய கையில் வேதாமம் இருக்குது, தமிழில் இருக்கிறது, நம்முடைய லாங்குவேஜில் இருக்குது. என்னுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், செய்கிற வேலையாக இருக்கட்டும், சமுதாயமாக இருக்கட்டும், எல்லாவற்றிற்கும் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? ஒரு இடத்துல போனால் உருண்டு பிறண்டு பாடுறாங்க, ஒரு இடத்துல போனால் அமைதியாக உட்காந்துருக்குறாங்க. ஒரு இடத்துல போனால் நம்ம கிளப்புக்கு வந்தோமா அல்லது எங்கே வந்தோன்னே தெரியல, வேர்த்து விறுவிறுத்து இருக்கிறாங்க.
எது சரி, எல்லாரும் ஆளாளுக்கு நாங்கள் செய்கிறது சரி. ஆனால் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது, அதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாமா? அதை ஒப்பிட்டு பார்த்தால் எது சரி எது தவறு என்று தானாக தெரிந்துவிடும். அதுதான் முக்கியமாக இருக்குது. எல்லா ப்ராக்டிஸும் எல்லாவற்றையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கணும். எதை ஒப்பிட்டு பார்க்கணும்? எங்கள் பாஸ்டர் சொன்னார், எங்கள் ஊழியக்காரர் சொன்னார், எங்கள் மூதாதையர்கள் சொன்னாங்க, எங்கள் வழிமுறையில் நாங்கள் இப்படி தான் பண்ணிகிட்ருப்போம், காலங்காலமாக நாங்கள் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்போம். அது ஒன்றும் செல்லுபடி ஆகாது. பைபிளில் என்ன இருக்குது? இயேசு கிறிஸ்து அவர் சொன்னார், நான் மேலேருந்து கீழே வந்திருக்கிறேன்ப்பா, அங்கே என்ன நடக்குதுங்கிறது எனக்கு தான் தெரியும், அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதன்படி செய்தால் அங்கே போய் சேரலாம், அதன்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேறு இடம் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறார். அப்போ காது உள்ளவன் கேட்க கிடவன். நான் சொல்லிட்டேன், நீங்கள் நம்பித்தான் ஆகணும் அப்படின்னு அவர் ஒரு நாளும் கட்டாயப்படுத்தலை. அங்கே இப்படி தான் இருக்குது, நான் வந்திருக்கிறேன், அங்கே உள்ளதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு காது இருந்தால், மனம் இருந்தால், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கேளுங்க, இல்லைன்னா கேட்க வேண்டாம். ஏன் அப்படின்னா எப்படினாலும் அங்கே தான் வந்து சேரணும் ஒரு நாள். அங்கே வரும்பொழுது அப்பொழுது நியாய தீர்ப்பு எப்படி இருக்குமா? என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதன்படி இருக்கும். என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ தேவ வசனமே அங்கே நியாயம் தீர்க்கும் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா நம்முடைய கரங்களிலே ரூல்ஸ் புக் இருக்கிறது. 100 அப்படின்னு எழுந்தால் 100. உங்களுக்கு அபராதம் வரும் பொழுது படத்தோடு வரும், நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போனீங்க அப்படின்னு படத்தோட ஆதாரத்தோடு வரும். அப்போ என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அப்படியே நான் நடந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. எழுதப்படாததன்படி நான் நடந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும், எனக்கு சுகமாக இருக்கும். சொல்லுவாங்க, ஐயோ பரலோகத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. நீ பரலோகத்துக்கு எப்போ போன? பரலோகத்துக்கு அங்கே என்ன நடந்துச்சு உனக்கு என்ன தெரியும்? இங்கே இருக்குது நம்முடைய கரங்களில், அங்கே என்ன நடக்குது நமக்கு தெரியாது. ஆனால் சட்டம், அங்கே நடக்க வேண்டிய சட்டம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது சட்டத்தின்படி நாம் நடந்து விட்டால் பயம் இல்லை, பிரமாணத்தின்படி நான் நடந்தால் எனக்கு நியாய தீர்ப்பு இல்லை அப்படிங்கிறார். அதாவது பாஸ், நீ எல்லாம் கரெக்ட், அவ்வளோதான். அங்கே நியாய தீர்ப்பு தான், அங்கே போய் விசாரணை கிடையாது. அப்போது நம்முடைய கரங்களிலே இருக்கக்கூடியவைகளை கவனமாக பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யோசுவா புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். த புக் ஆஃப் ஜாஷுவா, முதலாவது அதிகாரம் 269வது பக்கம், பழைய ஏற்பாடு. யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். கரெக்டாக இப்போ நீங்கள் ஒரு மீட்டிங் போகிறீங்க, உங்களை வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியும், உங்கள் மேனேஜரோ உங்களுடைய முதலாளியோ மீட்டிங்க்கு கூப்பிட்டார் அப்படின்னா உடனே நமக்கு தோணும், எதுக்கு மீட்டிங் கூப்பிட்றாரு, என்ன சப்ஜெக்டு, எதை குறித்து கேட்க போகிறாரு, எதை பேச போகிறாரு, என்ன அஜெண்டா, அதெல்லாம் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கிறேனா அப்படிங்கிறத நம்ம ஒரு நோட்ஸ் எடுத்துகிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம். அப்போ அங்கே போனோன்னா இதை என்ன பண்ணியா அப்படின்னு கேட்டால், ஆமாம் சார் இது முடிஞ்சிருச்சு. அப்போது வி ஆர் ப்ரிப்பேரிங், அதற்காக நம்மை தயாரித்து கொள்கிறோம். இங்கே யோசுவா என்ன சொல்கிறார், இந்த புஸ்தகத்தில், நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் உன் வாயை விட்டு பிரியாதிருக்கும்படியாக நீ எப்பொழுது என்ன பண்ணணும், எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாயிரு. நைட்டும் பகலமாக யோசிச்சுட்டே இரு. நீ எந்த ரோட்டில் போறியோ அந்த ரோட்டுக்கு என்ன ஸ்பீடு, எந்த பக்கம் போறியோ எங்கே எப்படி நடந்துக்கணும், கவனமாயிரு. ஏறத்தாழ 2000 வருஷமாக இருந்த ஒரு சம்பவத்திலிருந்து ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம் நடக்குது. அந்த செயல்பாடு ஊரெல்லாம் பேசப்படுது, அது அரண்மனைக்கும் போய் எட்டி விட்டது. அப்போ அரண்மனையில் உள்ளவர்கள் மாறி மாறி ஒருத்தரை கேட்குறாங்க, இது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும், எங்கேயாவது புக்கில் எழுதியிருக்கா பாருங்க அப்படின்னோடனே ஆமாம் அப்படின்னு சொல்லுகிறார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம்
2ஆம் அதிகாரத்தில் அங்கு இந்த சம்பவம் நடக்கிறது. மத்தேயு 2வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடே கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதப்பாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேனென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளினால் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே எழுதியிருக்கு, அங்கே சொல்லியிருக்கு. அதனால இந்த சம்பவம் அதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு பிரச்சனை வந்த பொழுது அவர்கள் தேடுகிறார்கள். இதுக்கு என்ன விடிவு? ஒரு பிரச்சனை வந்த பொழுது அவர்கள் சரித்திரத்தை விசாரிக்கிறார்கள். அங்கே எழுதியிருக்கு அப்படின்னா ரைட், அப்போ தான் புரிந்து கொள்கிறார்கள். அப்போது இன்றைக்கு நான் ஒரு 4 தலைப்புகளை உங்கள் மத்தியில் கொண்டு வருகிறேன், ஒரு 4 உப தலைப்புகளாக. முதலாவது, என்னவெல்லாம் எழுதியிருக்கிறது? வாட் இஸ் ஆல் ரிட்டன்? என்னவெல்லாம் எழுதியிருக்கிறது? உண்மையாக நான் ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, நம்முடைய பெயர்களெல்லாம் பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறது என்பதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம், வெளிப்படுத்தின சுவிசேஷம் அல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 15வது வசனம், ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். அப்போது ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய பெயர் அங்கே எழுதப்பட்டிருக்கிறதா அப்படின்னா நமக்கு ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்கிறோம். ஆமாம், என்னுடைய பேர் எழுதியிருக்கு. எப்போ எழுதியிருக்கு? பாவ மன்னிப்பிற்கு என்று நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட பொழுது, வசனத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்த பொழுது, மனம் திரும்பி பழைய பழக்க வழக்கங்கள்லாம் விட்டு புதிய பழக்க வழக்கங்களை சத்தியத்தின்படி நான் ஏற்றுக்கொண்ட பொழுது, தேவனுடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிந்த பொழுது, கிறிஸ்துவோடு நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு சேர்ந்து நான் எப்பொழுது ஞானஸ்நானத்தில் வெளியே எழும்பினோனோ அப்பொழுது என்னுடைய பெயர் அங்கு பதிக்கப்பட்டு ஆயிற்று. இது இனி கிறுக்கப்பட்டு போகாமல் அதை அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது என்னுடைய கையில் இருக்கிறது. அப்போது ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையிலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நான் பார்த்து 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 அதை சரி செய்து கொண்டு வாழும் பொழுது எனக்கு நியாய தீர்ப்பு சாதகமாக வந்துவிடும். அப்போ நம்முடைய பெயரெல்லாம் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். இது என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, இட் இஸ் நாட் ஜஸ்ட் த நேம்ஸ். நம்முடைய பெயர் மாத்திரம் அல்ல, அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஒருவேளை பெயர் மாத்திரம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு. 12வது வசனத்தில், மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. கவனிச்சுக்கோங்க, புஸ்தகங்கள். ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்படைந்தார்கள். தங்கள் தங்கள் கிரியைக்கு தக்கதாக நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ, வெளியே தெரிந்து பண்ணோமோ, தெரியாமல் பண்ணோமோ, மோசமாக பண்ணோமோ, நியாயமாக பண்ணணுமோ, நல்லது செய்தோமோ, தீமை செய்ததோமோ, அத்தனை காரியங்களையும் கிரியைகளுக்கு தக்கதாக தங்கள் 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 ஒவ்வொருவரும் அவரவர்கள் என்னவெல்லாம் செய்தார்களோ அத்தனைக்கும் கணக்கு நாம் ஒப்புவிக்கிறோம். சத்தமாக பேசினது, அமைதியாக பேசினது, எடுத்தெறிஞ்சு பேசினது, அனாவசியம் பேசினது, கெட்ட வார்த்தைகள் பேசினது, தகாத வார்த்தைகள் பேசினது, நல்ல காரியங்கள் செய்தது, இறங்கி சென்றது, தாமதமாக இருந்தது, ஏற்றுக்கொண்டது, பொறுத்து போனது, சகித்து கொண்டது, இப்படி அத்தனையையும் உதாரணமாக வேதாகமம் நமக்கு கொடுத்துருக்கிறது. அவசரத்தில் பேசிட்டோம், நான் கோபத்தில் பேசிட்டேன், எரிச்சலில் பேசிட்டேன், அதெல்லாம் தேவன் அங்கே கணக்கில் பத்திரமா வச்சிருக்கிறாராம். மொத்தம் 17 இடங்களிலே இதை குறித்து வசனம் இருப்பதை நான் பார்த்த பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சில வசனங்களை நாம் இன்னைக்கு பார்க்கலாம். ரோமர் 2வது அதிகாரம் 6வது வசனம், தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். ரோமர் 2:6, அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். இன்னொரு வசனத்தை கூட இதே தலைப்பின் கீழே நான் எடுக்கிறேன். மத்தேயு 16வது அதிகாரம், Matthew 16, மத்தேயு 16வது அதிகாரம்
27 மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை புரிந்தனவராய் தம்முடைய தோதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். என்னெல்லாம் நம்ம செய்கிறோமோ அத்தனையையும் அவர் அங்கு கொண்டு வருகிறார். ஒன்றையும் அவர் விட்டு விடுவதில்லையாம். எரேமியா 32வது அதிகாரத்தையும் அங்கேயும் ஒரு வசனம் இப்படியாய் சொல்கிறது. எரேமியா 32வது அதிகாரம் 918 பேஜ் நம்பர் 918 32 19 யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளிலும் மேலும் நோக்கமாக இருக்கின்றன. அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாக அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாக ஒன்றையும் தேவன் கவனிக்கிறாராம். இன்னொரு வசனத்தை கூட வாசிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் 228வது பக்கம் 3வது அதிகாரம் 8வது வசனம். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெற்றுக்கொள்வான். ஒருத்தனை மிஸ் பண்ணுறதில்ல. அவர் எல்லாவரையும் பிடித்துக் கொள்கிறாராம், ஒருத்தனை விடுறதில்ல. அப்போ தன் தன் கிரியைக்கு தக்கதாக அவர் தேவன் நமக்கு பலனை கொடுக்கிறார், நியாயத்தீர்ப்பை கொடுக்கிறார். எல்லாம் அங்கே உட்காந்து அவர் எழுதிக்கிட்டே இருக்கிறாராம். அத்தனையும் அங்கே பதிவு செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது. நம்ம சொல்கிறோம், நேற்று ஒரு ஆள் ஹோட்டலில் இருக்கும் பொழுது பார்த்துட்டு இருந்தேன். ஒரு கைலி கட்டிட்டு ரொம்ப அவரை பார்த்தா ஒருவேளை ஒரு ரிட்டையர்டு பர்சன், மேபி கையில் ஒரு 100 ரூபா 50 ரூபா வச்சுருப்பார் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவருடைய பக்கத்தில் வந்து நீங்கள் அந்த ஊர் தானே அப்படின்னாரு. ஆமாம், நான் வந்து இந்த இடம் அப்படின்னாரு. அப்படியா அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தோம். அப்போ சொன்னார், நான் தான் அங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு நடுவில் ஹோட்டல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னார். ஒரு மாதம் நான் 2 லட்ச ரூபா வாடகை தரேன், ஒரு நாளைக்கு இத்தனை 1000 ரூபாய்க்கு எனக்கு வந்து அங்கே வியாபாரம் நடக்குது அப்படின்னார். ஐயோ, பார்க்குறதுக்கும் அந்த ஆளுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்தார். என்னென்னா ஒவ்வொரு கிரியையும் அவர் என்ன சொல்கிறாரு, இரவில் வந்து சாராயம் குடிச்சிட்டு வந்து சண்டை போடுவாங்க. அதனால் நான் பக்கத்தில் ஒரு கறிக்கடை இருக்குது, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன்னா 3 பசங்க வந்து இவங்களெல்லாம் ரொம்ப மரியாதையோடு ஆட்டோவில் உட்கார வச்சு வெளியே கூப்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் கூட்டிகிட்டு போய் வேறு இடத்துல வச்சு அவங்கள நல்லா பாடம் சொல்லி அவங்கள கொண்டு விடுவோம் அப்படின்னார். ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை, ஃபுல்லாக சிசிடிவி இருக்குல்ல அப்படின்னார். ஃபுல்லாக கேமரா இருக்கிறனால நான் இங்கே நம்ம பண்ணோம்னா பிரச்சனை வந்துடும் அப்படின்னு வெளியே கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு பாடம் எடுத்து அனுப்புகிறேன் அப்படிங்கிறார். பைபிள் என்ன சொல்லுகிறது, உலகம் முழுக்க சிசிடிவி இருக்குதான். நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தாலும் வெளியே இருந்தாலும் எங்கே போய் என்ன செயல் செய்தாலும் அதெல்லாம் அங்கே எழுதி வச்சுட்ருக்குறார். அத்தனையும் கணக்கில் இருக்குது. எல்லாம் அவ்வளோ ஹார்ட் டிஸ்க்லேயும் பத்திரமா இருக்குது, யாரும் தூக்கிட்டு போக முடியாது. செயல்பாடு மாத்திரம்தானா நம்ம மனசுக்குள்ளாரையே வாரி தூத்திக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாமா? பல்லெல்லாம் கடிச்சிக்கிட்டு மனசுக்குள்ளார இல்லை, வாயெல்லாம் சிரிச்சுட்டே இருப்பாங்க, ஆனால் மனசில் பார்த்தா அவ்வளவு கோரமாக நாசமாக போட்டோம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே நினைக்கிறது. எரேமியா 17வது அதிகாரத்தில் பேஜ் நம்பர் 896 896 எரேமியா 17வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாக இருக்கிறேன். கவனிச்சிங்களா? மனசில் கூட நினச்சிடக்கூடாதான். மனசிலையும் நீங்கள் நாம் ஒருத்தனுக்கு விரோதமாக செயல்படணும் அப்படின்னு நம்ம சீக்கிரட்டாக அல்லது சிந்தித்தால், என்னுடைய வழிகள் இந்த வசனத்துக்கு பலவித ரெஃபரன்சஸ் அங்கே இருந்தது. ஆனால் நமக்கு 1 hour ஓடி போயிடும். அப்போது மனதில் நினைத்ததை கூட தேவன் அங்கே கணக்கில் வைக்கிறார், அதுக்கான பலனையும் கொடுக்குறார். என் மனம் எப்படி இருக்குது, ஒருவரை பற்றி நான் என்ன நினைத்து கொண்டிருக்கிறேன், ஒருவரை பற்றி மற்றவர்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக நான் அவர்களை புகழுகிறேனா, உண்மையாகவே நான் அவர்களை மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறேன், அதையும் தேவன் கணக்கில் கொண்டு வருகிறார். ரகசியமாக யாருக்குமே தெரியாமல் இந்த
பழக்கத்தில் சொல்லுவாங்க ஊமக்குத்து அப்படிம்பாங்க. ரகசியமாக செய்கிறதா இருந்தாலும் தேவன் அதை கவனிச்சிடறாராம். பிரசங்கி புத்தகம் எக்லீஷியாசிட்டிஸ், பிரசங்கியின் புத்தகம் பழைய ஏற்பாட்டில் 800 பக்கம் 800 பேஜ் நம்பர் 800. பிரசங்கின் புத்தகம் 12வது அதிகாரம் 14வது வசனம். ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் கவனிச்சிங்களா, அது நீ நல்லதாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி தேவன் என்ன பண்ணுறாரு, நியாயத்திலே கொண்டு வருவார். நன்மையானாலும் தீமையானாலும் அந்தரங்கமான அத்தனை காரியங்களையும் ஒவ்வொரு கிரியையையும் எல்லா காரியத்தையும் ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் சீக்ரெட் திங்ஸ் ஆஸ் வெல் தே ஆர் கவுண்டட். ஒவ்வொன்றும் அங்கு கணக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அப்போ என்னெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது? இன்னொரு விஷயத்தையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் புத்தகத்துக்கு வாங்க. 21வது அதிகாரம் நீதிமொழிகள் 21 பக்கம் 781 781 21வது அதிகாரம் 29வது வசனம். துன்மார்க்கன் தன் முகத்தை கடினப்படுத்துகிறான், செம்மையானவனோ தன் வழியை நேர்படுத்துகிறான். துன்மார்க்கன் தன் முகத்தை கடினப்படுத்துகிறான், செம்மையானவனோ தன் வழியை நேர்படுத்துகிறான். அதாவது டிட் ஃபார் டாட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நீ இப்படி செஞ்சினா நான் அப்படி செஞ்சிருவேன். அந்த மாதிரி எந்த வகையிலையும் எதிர்க்கு எதிர், இவன் என்ன அடிச்சிட்டான், எப்படியாவது ஒரு சான்ஸ் பார்த்து நான் அவனை அதை பழி தீர்த்தரணும். ரோமரில் ஒரு இடத்துல வருது, பழி தீர்க்காதிருங்கள் அது என்னுடைய வேலை அப்படிங்கிறார். ஒருத்தன் பண்ணிட்டான்னா அவர் அடிப்படையே என்ன சொன்னார், ஒரு கணத்தை காட்டினா இன்னொரு கணத்தையும் காட்டிக்கோ, இந்த பக்கம் அடிச்சுட்டு போப்பா, உனக்கு கோபத்தை தீர்த்துக்கோ. அந்த குரூர எண்ணம், எனக்கு விரோதமாக இவன் செய்த தவறுக்கு நான் கண்டிப்பாக அவனுக்கு ஒரு முறையாவது அவனை அழுக வச்சு நான் பார்த்துடணும், ஒரு தடவையாவது நான் கடினமாக ஒரு வார்த்தை பேசிடணும், அப்போ தான் என் மனசே சாந்தமாக இருக்குது, இப்போ தான் என் கண்ணெல்லாம் பளிச்சுன்னு இருக்கு அப்படின்வாங்க. அப்படி இல்லை. அப்படி நாம் நினைத்தாலும் எதிர்க்கு எதிராக பழிக்கு பழியாக ஏதாவது செய்துவிட வேண்டும் என்று நாம் நினைத்தாலும் அதுவும் நம்மை விட்டு வைக்காது. அது தேவன் கணக்கிலே கொண்டு வருகிறார். அப்போ என்னெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது? என்னுடைய பெயர் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, என்னுடைய செயல்பாடுகள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு கிரியையும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நான் என்ன நினைத்து கொண்டிருக்கிறேனோ அது எழுதப்பட்டிருக்கிறது, ரகசியமாக நான் எதை செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறேனோ அதுவும் எழுதப்பட்டிருக்கிறது, நான் எதையாவது யாருக்காவது விரோதமாக செய்துவிட வேண்டும், எனக்கு ஒருவர் இதை செஞ்சுட்டாங்க அதனால் நான் மீண்டும் அதுக்கு சரி கட்டணும், அப்போ ஈக்குவல் ஆயிரும் அப்படின்னு நம்ம மேத்தமெட்டிக்ஸ் அங்கே கொண்டு வந்தாலும் அதையும் தேவன் அங்கு எழுதி வைக்கிறார். சொல்லுவாங்க நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அதனால் அவன் செஞ்சதுக்கு நான் செஞ்சுட்டேன்னா சரியாக போயிடும், கணக்கு தீர்ந்துடும், கணக்கெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா சரியாக போயிடும். இல்லை, அதை தேவன் நம்முடைய கணக்கில் வைத்துக் கொள்கிறார். இரண்டாவது, என்ன நடந்தாலும் முதலாவது நாம் கேள்வி கேட்க வேண்டும். எதற்கு? எங்கே எழுதியிருக்கு? இப்படி நடக்கிறீங்களே எங்கே எழுதியிருக்கு? இப்படி பாடுறீங்களே எங்கே எழுதியிருக்கு? இப்படி ஆராதிக்கிறீங்களே எங்கே எழுதியிருக்கு? இப்படி திருமணம் பண்ணுறீங்களே எங்கே எழுதியிருக்கு? இப்படி செய்கிறீர்களே எங்கே எழுதியிருக்கு? ஆதாரம் என்ன? ஆதாரம் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை, ஆனால் இந்த இடத்துல நான் அதை பதிவு செய்யணும்னு நான் விரும்புகிறேன். நேற்று தான் நான் அதை முத பார்த்தேன். என்னென்னா, வீட்டில் இருந்து சரீரத்தை கொண்டு போகிறாங்க, கொண்டு போய் அவர்கள் உடைய வழிமுறைப்படி அவர்களுடைய கொள்கையில் இருக்கிற, சொல்கிறதுல என்ன தப்பு, அவங்க சிஎஸ்ஐ. அப்போது வீட்டில் இருந்து ஒரு அரை மணி நேரம் ப்ரேயர் நடந்துச்சு, பாடியை கொண்டு போகிறாங்க. சிஎஸ்ஐ கட்டடத்துக்கு முன்னாடி அங்கே கோயிலுக்கு கொண்டு போகணும், அங்கே கொண்டு போயிட்டு தான் கல்லறைக்கு கொண்டு போகணும் அப்படின்னாங்க. சரி, ஓகே. நான் முன்னாடியே போயிட்டேன், நானும் மதன் பிரதரும், அப்புறம் இன்னும் 2 நம்முடைய சகோதரர் எல்லோரும் வந்திருந்தீங்க. உண்மையாக பெரிய சந்தோஷம் எனக்கு. எல்லோரும், சில சகோதரர்கள் நம்ம அங்கே முன்னாடியே போனோம்.
அங்கே போனால் கதவு அடைச்சிருக்கு, கதவுக்கு முன்னாடி 2 பெஞ்சை போட்டிருக்கிறாங்க, எல்லோரும் வெளியே சேர் போட்டிருக்கிறாங்க. அப்போ நான் போய் கேட்டேன், உட்காந்துருக்கிற பக்தியாக ஒருத்தர் உட்காந்துருந்தார், என்னது கதவு மூடி இருக்கு அப்படின்னா, இல்லை அவர் டீக்கனார், அதனால் அவரை இங்கே வச்சு தான் நாங்கள் அனுப்புவோம் அப்படின்னாங்க. நான் அப்போ கேட்டேன், டீக்கனார்னா உள்ளே விட மாட்டிங்களா அவரை? இல்லை இல்லை, அவர் டீக்கனாராக இருக்கிறனால தான் அவர் அந்த இடம், இல்லைன்னா தெருவில் நிப்பாட்டி வச்சு அப்படியே அனுப்பியிருப்பாங்க போல இருக்கு. நான் அப்போ சத்தம் போட்டேன், உங்கள் வீட்டுக்கு யாராவது வந்தால் வாசலில் நிப்பாட்டி அப்படியே அனுப்புனீங்கன்னா அது என்ன உறவு, தவறு இல்லையா அப்படின்னா டக்குன்னு என்னை ஒரு மாதிரி முறைச்சிட்டு போயிட்டார். ஒரு ஆள் இல்லை, நான் அதுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட 2-3 பேர்கிட்ட நான் கேட்டேன். எல்லோரும் எனக்கு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட போகிறாங்க, எல்லோரும் சத்தம் போட்டாங்க, கோவப்பட்டாங்க, போயிட்டாங்க. ஆனால் பதில் இல்லை. எனக்கு உண்மையாகவே முன்னதாக தெரிஞ்சிருந்தால் நாங்கள் போகிறதுக்கு அனுமதிச்சிருக்க மாட்டேன், நேராக கல்லறை கொண்டு போய் சொல்லியிருந்திருப்பேன். என்ன முதல்ல அந்த இடமே அங்கே தப்பு, சத்தியத்தில் இல்லை. ஆனால் இந்த பாகுபாடு என்னத்துக்கு? அவர் நைட்டும் பகலுமா எனக்கு நல்லாவே தெரியும், நைட்டும் பகலுமா அங்கே உழைச்ச ஒரு மனிதர், பணம் எண்ணுவார், கொண்டு போய் டெபாசிட் பண்ணுவார், அவ்வளோ இருந்த மனுஷன். அன்னைக்கு அது கசக்கலையா? அன்னைக்கு அது வலி தெரியலையா? அன்னைக்கு சுகமாக இருந்தது. அப்போ எப்படிப்பட்ட மரியாதை? என்னென்னா பைபிளை அவர்கள் படிக்கலை, என்ன எழுதியிருக்குன்னு தெரியல. 100ன்னா அதுக்கு 150 போகணும். தவறான கோட்பாடுகள், சத்தியத்துக்கு விரோதமான காரியங்கள், யார் அதை கற்றுக் கொடுத்தது? எங்கேருந்து இதை பழகி கொண்டார்கள்? எங்கே நம்ம சத்தியத்தில் நம்ம விலகினோமோ முற்றிலும் தவறாகத்தான் இருக்கும், அதில் எந்த மாறுபாடுமே கிடையாது. நமக்கு வேண்டியது என்ன எழுதப்பட்டிருக்கிறது, நான் எப்படி வாழணும், அதை விட்டுட்டு நாம் முறை தவறணும்னு தான் அங்கே எப்போவுமே பிரச்சனைகள் தான். ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன நடக்கிறது கேள்வி கேட்கணும். இது எப்படி நடக்குது? எங்கே எழுதியிருக்கு? வாசலில் வைக்கணும்னு எங்கே எழுதியிருக்கு? இல்லை உள்ளே கொண்டு போய் வைக்கணும்னு எங்கே எழுதியிருக்கு? நேராக கொண்டு போகணுன்னு எங்கே எழுதியிருக்கு? நீங்கள் ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்குறீங்கன்னா எப்படி மரியாதை கொடுப்போம்? வீட்டுக்குள்ளே வாங்க, உட்காருங்க, அப்படியெல்லாம் மரியாதை கொடுப்போம். வாசலில் கதவை திறந்துட்டா உள்ளே ஆவி போயிடுமா? எப்படிப்பட்ட ஜனம், அந்த அவர்களுடைய சிந்தனையை மூடி இருளில் கிடக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஒரு வைராக்கியம் மக்களுக்கு, அந்த வெறி, சத்தியத்தை அறிந்தாலும் அதற்கு கீழ்ப்படிவதற்கு மனமில்லாத ஒரு செயல்பாடு. நான் வெளியே நின்றுக்கிட்டு இருந்தேன், ரோட்டில் தான் நான் நின்றுக்கிட்டு இருந்தேன். நான் நிறைய பேர் நம்ம எல்லாம் வெளியே தான் நின்றுக்கிட்டு இருந்தோம். பெண்டான் உள்ளே நின்றுக்கிட்டு இருந்தாப்புல, பெண்டான் அலெக்ஸ் பிரதர் உள்ளே நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது நான் வெளியே வந்தோடனே இப்போ பெண்டான் சொன்னார், யூஸ்வலாக சொந்தக்காரங்க யாராவது இருந்தால் 2 வார்த்தை பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் அவங்க கொடுக்கல, நல்ல வேலை கொடுக்கல. கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இடமே அன்றைக்கி நேற்று பிரச்சனையாக இருந்திருக்கும். நாம் சத்தியத்தை ஒப்பிட்டு பார்க்கிறோம், கிறிஸ்தவர்கள் சத்தியத்தை நாம் ஒப்பிட்டு பார்க்கிறோம். என்ன நடக்கிறது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. அங்கே கூடி வந்திருக்கிறவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அல்லது பிரமிப்பு அடைந்து, அந்த வார்த்தை, அந்த பிரமிப்பு அடைந்து என்ன பண்ணாங்க, அவர்கள் இது என்னது, இது இது எப்படி அப்படின்னு அவங்க கேட்கும் பொழுது பேதுரு எழுந்திருந்து அவர்களுக்கு சொல்கிறார். 2வது அதிகாரம் 16 வசனம், தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்து இருக்கிறது. இன்னைக்கு இது நடக்கும் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படியே அது நடக்கிறது என்று அவர் ஆதாரத்தை காண்பிக்கிறார். அப்படிதான் நடக்கணும் சொல்லி இருக்கிறது, யோவேல் சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த சம்பவம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று பேதுரு அந்த நாளிலே, பெந்தேகோஸ்தே நாள் அன்று நடந்த சம்பவத்தை அவர் காண்பிக்கிறார். கேட்குறாங்க, இது என்னது,
அப்படின்னோடனே அன்னைக்கு நடந்திருக்கு, எழுதியிருக்கு பார் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 ராஜாக்களின் புத்தகம் 22வது அதிகாரம். 2 ராஜாக்கள் புத்தகம் 22வது அதிகாரம் 499, பேஜ் நம்பர் 499, 22, 13வது வசனம். கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளின் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் ஜனத்திற்காகவும் யூதா அனைத்திற்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். நமக்காக எழுதியிருக்கிற எல்லாவற்றின்படியையும் செய்ய நம்முடைய பிதாக்கள் இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளுக்கு செவி கொடாதபடியினால் நம்மேல் பற்றி இருந்த கர்த்தருடைய உக்கிரம் பெரியது. என் வாழ்க்கை நாசமாகி போய் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனை, கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம். நாங்கள் என்ன செய்தோமோ தெரியவில்லையே. எங்கள் வாழ்க்கை உக்கிரமாக போய் கொண்டிருக்கிறது, அநியாயமாக போய் கொண்டிருக்கிறது அப்படின்னோன்னு அவருக்கு என்ன தோன்றி இருக்கிறது? நல்லா கவனிங்க, அந்த வார்த்தையை திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளின் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் ஜனத்திற்காகவும் யூதா அனைத்திற்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். ஏன் அப்படின்னா, நாங்கள் என்ன தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? எங்களுடைய பிரச்சனை என்ன? நாங்கள் எவ்வளவோ முயன்று கொண்டிருக்கிறோம், ஆனால் மேலே வர முடியவில்லையே. எங்களுக்கு பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது. தமிழில் பழமொழி சொல்லுவாங்க, ஜான் ஏறுனா முளம் சறுக்குது அப்படிம்பாங்க. கொஞ்சம் நான் முயற்சி பண்ணுறேன், ஆனால் பயங்கரமாக எனக்கு பிரச்சனைகள் வருகிறது, சமாளிக்க முடியவில்லையே. எங்களுடைய நாட்கள் உக்கிரமாக இருக்கிறது. என்ன பிரச்சனை கண்டுபிடிங்க, இந்த புஸ்தகத்து நிமித்தம் தேவனிடத்தில் போய் விசாரியுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போது நம்முடைய வாழ்விலே நடக்கக்கூடியவைகளை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு நம்முடைய கரங்களில் அவர்களுக்கு கொடுக்கப்படலை. அன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு புத்தகம் அவருடைய கையிலே கிடையாது, ஆனால் இன்று நம்முடைய கரங்களிலே இருக்கிறது. அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா உடனே திறந்து பார்க்கணும். எங்கேயோ என்னமோ மிஸ் ஆகுதா, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதா, எங்கேயோ நான் தவறாக போய் கொண்டிருக்கிறேனா, ஏதாவது எனக்கு இஷ்டமானபடி நான் செய்து கொண்டிருக்கிறேனா, செய்யக்கூடாது என்று சொல்லி இருந்தும் எனக்கு இஷ்டமானவில்லை நான் செய்து கொண்டிருக்கிறேன்ற பட்சத்திலே தேவனுடைய உக்கிரம் என்னுடைய வாழ்விலே வருகிறது. அவர்கள் அதை புரிந்து கொண்டார்கள். கர்த்தரிடத்தில் போய் விசாரியுங்கள், என்ன பிரச்சனைன்னு தெரியல, எங்களுடைய வாழ்விலே எங்களுக்கு உக்கிரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது, நாங்கள் முயற்சி செய்கிறோம், வளர முடியவில்லை, நாங்கள் பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம். உடனே நேராக கர்த்தருடைய புத்தகம், அதில் நீ செக் பண்ணு, அங்கே என்ன எழுதியிருக்கு பாரு, எதில் நான் மாறுகிறேன், எதில் நான் விடுபடுகிறேன், எது சரி என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன், ஆனால் சரி இல்லாமல் இருக்கிறது. பலன் வந்து கொண்டே தான் இருக்கிறது. பரலோகத்துக்கு அப்புறம் இல்லை, இப்பொழுதே அதனுடைய பலனை நாம் பெற்றுக்கொண்டே தான் இருக்கிறோம். அப்போது அவர் சொல்கிறாரு, அங்கே போய் செக் பண்ணு, எது சரியில்லை, எங்கேயோ நான் மிஸ் பண்ணுறேன். நம்மேல் பற்றி எறிந்த கர்த்தருடைய உக்கிரம் பெரிதாக இருக்கிறது. இந்த புத்தகத்தில் நீ கண்டுபிடிச்ச, அதுவும் அந்த அந்த அதிகாரத்தை பின்ன படித்து பாருங்கள். ஆலயத்துக்குள்ளார பைபிளை காணோமா, ஆலயத்துக்குள்ளார பைபிளை காணோம். அதாவது நியாயப்பிரமாண புஸ்தகம் அங்கே காணா போயிடுச்சு. அங்கே ஆசாரியர் இருக்கிறாங்க, பிரதான ஆசாரியர் இருக்கிறாங்க, எல்லாம் நடக்குது, வருஷ கணக்காக நடந்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் கூட்டி பெருக்கி எடுக்கும் பொழுது மூளையில் ஒரு புத்தகம் கடந்திருக்கு, ஒரு சுருள், ஒரு புஸ்தகம். அதை திறந்து பார்க்குறாங்க, நியாயப்பிரமாண புஸ்தகம். அட்டாட்டா, ரூல் புக்கு இங்கே இருக்கப்பா, இவ்வளோ நாள் நம்ம ரூல் புக் இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு எது நடந்துக்கிட்டு இருந்தோமே, இதை உடனே கொண்டு போய் ராஜாட்ட கொண்டு கொடு அப்படின்னு சொல்லி ராஜாக்கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. அவர் சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு, அட்டாட்டா, இவ்வளோ நாள் நம்ம என்னன்னு தெரியாமல நான் நடந்துக்கிட்டு இருந்தோமே, அதனால தான் நம்ம மேலே உக்கிரமாக இருக்கிறார் தேவன். இப்போ போய் விசாரிங்க, எல்லாத்தையும் ரீசெக் பண்ணு, மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாம் சரி பண்ணணும். புக்கை ஒப்பிட்டு பாரு, என்ன எழுதியிருக்கு, என்ன எழுதியிருக்கு, என்ன எழுதியிருக்கு பாரு. நீ எப்படி பாடுற, எப்படி குதிக்கிற, எப்படி ஜெபம் பண்ணுற, எப்படி நீ ஞானஸ்நானம் எடுத்த, எப்படி நீ கர்த்தருடைய பந்தி கலந்துக்கிற, எப்படி உன் வாழ்க்கையை வாழ்கிற, நீ கணவனாக எப்படி இருக்கிற, மனைவியாக எப்படி இருக்கிற, குடும்பத்தில் எப்படி இருக்கிற, நீ வேலையில் எப்படி இருக்கிற, எல்லாத்தையும் எழுது, எல்லாவற்றையும் ஒப்பிட்டு பாரு. அவர் சொல்கிறாரு, நம்மையில் பற்றி இருந்த கர்த்தருடைய உக்கிரம் ரொம்ப பெருசாக இருக்குது, செக் பண்ணுங்க, கவனமாக இருங்க. இன்றைக்கு நமக்கு அது ஒரு பாடம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். என்ன எழுதியிருக்கிறது? அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் அதை நமக்கு பிரதிபலிக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் அவர்களிடத்தில் கேட்ட பொழுதெல்லாம் வசனத்தை அவர்கள் ஒப்பிட்டு பேசினதை நான் சில
வசனங்களை நான் உங்கள் முன்னதாக கொண்டு வருகிறேன். 2 கொரிந்தியருக்கு வாங்க. 2 Corinthians chapter 4. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 248 பக்கம் 248. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். அது எழுதியிருக்கு, அப்படி தான் எழுதியிருக்கு. நான் விசுவாசித்தால் நான் வாயை மூடிட்டு இருக்க முடியாது. நான் கர்த்தரை ருசி பார்த்தால் என்னால் இருக்க முடியாது. ஒரு காரியம் தவறு என்று உணர்ந்தால் என்னால் இருக்க முடியாது. சட்டத்துக்கு விரோதம் என்று எனக்கு தெரிந்தால் நான் பேசித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் நான் விசுவாசித்தேன், நான் பேசுகிறேன். ஒருத்தனை அடக்க முடியாது. அவர் சொல்கிறாரு, நான் மனிதனுக்கு பயப்படுறதா தேவனுக்கு பயப்படுறதா? நீ யாரு? என்னுடைய சரீரத்தை கொல்லு, அவ்வளோதானே. ஆத்மாவை கொல்ல முடியாது. நரகத்திலே என்னை தள்ளுகிறவர் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு தான் நான் பயப்படணும். அதுதான் நித்தியம், இது நித்தியம் அல்ல. அவர் சொல்றார், விசுவாசித்தேன் நான் பேசுகிறேன். ஏனென்றால் எனக்கு தெரியும் எது உண்மை, யார் கடவுள், எது சட்டம். நீங்கள் போலீஸ்காரன்கிட்ட போய் நீங்கள் சட்டம் பேச முடியுமா? பலார்னு ஒரு அறைவார். என்னத்துக்கு நான் போலீஸ்காரன்ட்டே சட்டம் பேசுறியான்னு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எது சட்டம் என்று, என்ன எழுதியிருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியும். நமக்கு தான் தெரியாது. ஏதோ 1-2 அங்கங்கே படிச்சுட்டு அங்கே போய் சட்டம் பேசுகிறது. 15 நாள் கழித்து அப்புறம் நமக்கு சட்டம் தெரியும், எல்லாம் தெரிஞ்சிடும். சத்தம் இல்லாமல் வீட்டுக்கு வந்து ஒழுக்கமாக வாழுவோம். அன்னைக்கு தெரியும் டிசிப்ளினா என்ன, அவன் கற்றுக் கொடுப்பான். அவர்கள் நமக்கு அந்த டிசிப்ளினை கற்றுக் கொடுப்பாங்க. பெரியவங்க வந்தால் உடனே எந்திரிச்சு நிற்கணும், அடுத்தவங்க முன்னாடி நம்ம எப்படி நடந்துக்கணும், எப்படி வந்து சல்யூட் அடிக்கணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், சட்டை மேலே பட்டன் எத்தனை பட்டன் திறந்து வச்சுக்கலாம். அங்கே போகும்பொழுது ரோட்டில் நம்ம போகிறோமே 2-3 சட்டையை திறந்து வச்சுட்டு போகிறோம் பயங்கர ஸ்டைலாக. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் பாருங்கள், அன்னைக்கு ஒழுக்கம் தெரியும் எத்தனை பட்டன் போட்டிருக்கணும் அப்படின்னு. அப்போது ஆட்டோமேட்டிக்காக புரியுது இல்லையா எது டிசிப்ளின். ஏன்னா அங்கே எழுதி இருக்கிறது எது மரியாதை என்ன, எது ஒழுக்கம் என்ன. நம்முடைய கரங்களில் இருக்கிற புத்தகத்தை, தேவனுடைய சட்டத்தை நாம் மதிக்கலை அப்படின்னா நமக்கு அது நிச்சயமாக கணக்கு கொண்டு வரப்படுகிறது. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 31வது வசனம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பமுமானார். 30வது வசனம். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. அப்போ நம்ம என்ன மேன்மை பாராட்டுகிறோம்? என்ன வேணாலும் மேன்மை பாராட்டிக்கோங்க. நான் இப்படி நான் அதை செய்வேன், நான் இவ்வளோ வளர்ந்துருக்கேன், நான் அதை செஞ்சுருக்கேன், எனக்கு இந்த அறிவு அந்த அறிவு. ஆனால் எல்லாமே எங்கேருந்து கிடைச்சது? தேவனாலே கிடைத்தது. அவ்வளவும் தேவன் கொடுத்தது. ஒரு செகண்டில் நம்ம உயிர் போயிடுச்சுன்னா அந்த உயிர் இன்னைக்கு கொடுத்தது யார்? தேவன் கொடுத்தாரு. எத்தனை தடவை விழுந்து விழுந்து படித்தாலும் எனக்கு மனப்பாடம் பண்ண முடியலையே. அப்போ இன்னொருத்தர் படித்தா மனப்பாடம் பண்ணுறாங்களே, அது எப்படி? கூடுதலாக அவங்களுக்கு மூளை தனியாக கொடுக்கப்பட்டிருக்கா? கிடையாது. எல்லாருக்கும் 150 கிராம் தான் மூளை. தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான கிருபையை கொடுக்குறார். ஒருத்தருக்கு அப்படியே பார்த்த உடனே ஃபோட்டோகிராஃபி மெமரின்னு சொல்லுவாங்க. ஒரு 10 லைன் 20 லைன் மனப்பாடமாக பார்த்த உடனே சொல்ல முடியும் அவங்களால. சிலருக்கு உட்காந்து இரவும் பகலும் நைட்டும் பகலுமா உட்காந்து 10 நாள் 20 நாள் வந்து ஃபுல் ஸ்டாப்பு கமாலாம் அப்படியே விழுந்து விழுந்து சத்தம் போட்டு படித்தா தான் மனசில் நிற்கும். ஆனால் 2 பேருக்கும் மூளை ஒன்று தான். ஆனால் மனப்பாடம் பண்ணுறவங்களுக்கு சில காரியங்களே செய்ய சொன்னால் செய்ய தெரியாது. ஆனால் மனப்பாடம் பண்ண முடியாதவங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னீங்கன்னா கரெக்டாக செஞ்சு முடிப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஒருவருக்கு ஒரு வகையான ஞானம், இன்னொருக்கு இன்னொரு வகையான ஞானம். யாரும் எதிலையும் குறைந்து விடவில்லை, யாரும் எதிலையும் குறைந்து விடவில்லை. எல்லாருக்கும் தேவன் குறைந்தபட்சம் ஒரு தாளந்தையாவது நிச்சயமாக கொடுத்திருக்கிறார். ஒருத்தனுக்கு 10, ஒருத்தனுக்கு 5, ஒருத்தனுக்கு 1. 0 அப்படின்னு ஒருத்தனுக்குமே கிடையாது. முட்டாள் அப்படின்னு யாருமே கிடையாது. நம்முடைய தாளந்து என்ன? நாம் எங்கே பலமாக இருக்கிறோம், அந்த பலத்தை தான் நாம் கண்டுபிடித்து அதிலே கொண்டு போக வேண்டுமே ஒழிய பலவீனத்தை அறிந்து அதை
ஐயோ எனக்கு அதில் இல்லையே, ஐயோ எனக்கு இது இல்லையே, ஐயோ என்னால் முடியலையே, ஐயோ இது இல்லையே, ஐயோ உனக்கு இது கிடையாது, ஐயோ நீ மோசமான, உனக்கு அறிவு இல்லை உனக்கு அப்படின்னு நெகட்டிவையே நாம் பேசுவதிலே பிரயோஜனம் இல்லை. என்ன பாசிட்டிவ் இருக்குது அதை நீங்கள் மேலே கொண்டு போகலாமே. மேன்மை பாராட்டுகிறவன் நான் தேவனை குறித்து, ஏன்னா எல்லா ஞானமும் 31 அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானவர். நமக்கு கிடைத்தது எல்லாம் அவர் தான். அவர் அல்லவா நமக்கு கொடுத்திருக்கிறார், அத்தனையும் அவர் கொடுத்திருக்கிறார். எனக்கு ஒருவேளை நான் இந்த இடத்துல எனக்கு பலவீனமாக இருக்கலாம், ஆனால் இன்னொரு இடத்துல ஐ எம் சோ ஸ்ட்ராங்கர் தேர். அந்த இடத்துல நான் அதிக பலம் உள்ளவன். எனக்கு படிப்பு இல்லை, ஆனால் எனக்கு அறிவு இருக்கிறது. சிலர் பார்த்தீங்கன்னா நல்லா படிப்பு இருக்கும், ஆனால் ஒரு வேலையை ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு வேலையை செய்ய சொல்லுங்கள், செய்ய தெரியாது. ப்ராக்டிக்கலில் 100க்கு 100 வாங்கியிருப்பாங்க, தியரிட்டிக்கலாக கரெக்டாக 35 படித்து வாங்கினதாக இருக்காது. ஐயா அந்த நல்ல பையன்ப்பா அந்த பிள்ளை 30 வாங்கியிருக்கிற, ஒரு 5 மார்க்கை கூட போட்டு விடணும். உடனே டீச்சர் திரும்பவும் +1 இங்கே +1 அங்கே +1 அப்படின்னு போட்டு கூட்டி 35 அப்படின்னு போட்டுருவாங்க. ஏன்னா போகட்டும். ஞானம் வேற எங்கேயோ இருக்கிறது, அறிவு வேற எங்கேயோ இருக்கிறது. ஆனால் யாருமே ஞானம் இல்லாமல் அறிவு இல்லாமல் இருந்து விடவில்லை. அப்போது நாம் மேன்மை பாராட்டுகிறது கர்த்தரை குறித்து நாம் மேன்மை பாராட்டு. என் தேவன் எனக்கு கொடுத்த ஞானம், என் தேவன் எனக்கு கொடுத்த வாழ்க்கை, என் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற அறிவு, நான் அதில் இன்னும் பலன் கொள்ள வேண்டும். அவர்கள் அதை சொன்னார்கள், தைரியமாக சொன்னார்கள். ரோமர் 12வது அதிகாரத்துக்கு வாங்க. ரோமர் 12வது அதிகாரம் 19. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்கு உரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினுக்கு இடம் கொடுங்கள். பவுல் அப்போஸ்தலன் ரோமர் பட்டணத்துக்கு எழுதும் பொழுது இதை எழுதுகிறார். இப்படி எழுதியிருக்கு, நீங்கள் பழி வாங்காதீர்கள். என்னை அவன் அடிச்சிட்டான், எனக்கு வர வேண்டியதை அவன் கெடுத்துட்டான், என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டான், எனக்கு ஒரு சின்ன வேலை கிடச்சிருக்கும், எனக்கு அவன் செய்யலை, அவன் நினச்சிருந்தா எனக்கு இதை செஞ்சுருந்துருக்க முடியும், அதனால் அவன் வாழ்க்கையில் சான்ஸ் கிடைக்கும் பொழுது நான் அவனை விடமாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்கள் நமக்கு எதை செய்யவில்லையோ, நமக்கு வர வேண்டியதை எதை அவர்கள் தடுத்தார்களோ, நமக்கு வர வேண்டிய நன்மைகளிலே எதை அவர்கள் எடுத்துக்கொண்டார்களோ, தேவனுக்கு தெரியும் நமக்கு அதை எதை செய்யணும். நம்மக்கிட்ட இருந்து ஒன்று போணுச்சுன்னா அவனுக்கிட்ட இருந்து நிச்சயமாக அந்த பலனை தேவன் எடுத்து போடுவார். அதில் எந்த சந்தேகம் இல்லை. வயதானவர்கள் நம்ம ஒவ்வொருவருக்கும் தெரியும், நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒருத்தன் தீமை செய்தவன், நாம் தேவனுக்குள்ளே இருந்ததுனாலே நமக்கு எதிராக ஒருவன் செய்த தீமை நிமித்தம் அவன் எவ்வளவு பாடுபட்டான் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்துருக்கிறோம். தானியேலுடைய சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். தூக்கம்லாம் இல்லை, நைட்டெல்லாம் ஐயோ அப்படின்னு ஒரு புலம்பி காலையில் ஒடியாந்துட்டார். அப்போது தேவன் நமக்கு அதை அந்த பழி வாங்குதல் அவருடையது, நாம் பேசாமல் இருக்கணும் அப்படிங்கிறார். நம்ம கம்முன்னு இருக்கணும், வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம், ஏனென்றால் அதை அவர் பார்த்து கொள்வார். ஏன்னா நாம் செஞ்சோம்னா ஒரு வேளை நம்முடைய பலத்துக்கு தான் செய்வோம், ஆனால் அவர் செஞ்சாருன்னா அவர் பலத்துக்கு செய்வார். அப்போ எது பெருசு? அப்போ நம்ம கம்முன்னு இருக்கணும், பேசாமல் இருங்க. தேவன் நமக்கு வர்ற நன்மையை ஒரு நாளும் யாருனாலையும் தடுக்க முடியாது. அவர் நமக்கு ஒரு நன்மை வைத்திருந்தால் அதை தடுக்க முடியாது. நமக்கு வேறொரு இடம் வைத்திருந்தால் அதையும் யாரும் தடுக்க முடியாது, எவ்வளவு முயற்சி பண்ணாலும். அப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கணும். அதை தான் சொல்கிறாரு, பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு எழுதியிருக்கு, அதனால் நீங்கள் பேசாமல் இருங்க, பழி வாங்காதிருங்கள், அதை கோபாக்கினுக்கு இடம் கொடுங்கள், அது அவர் பார்த்து கொள்வார். அடுத்தது 14வது அதிகாரம், ரோமர் 14வது அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்கிறார், முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறது. யாரும் தலை வணங்காமல் இருக்கவே முடியாது, அத்தனை பேரும் முழங்கால் படியிடுவார்கள். ஒரு நாள் வரும், அத்தனை ஒரு சூழல் வரும் பொழுது அவனுடைய கௌரவம், அவனுடைய பேச்சு, அவனுடைய எகத்தாளம் எல்லாம் போகிறதுக்கு ஒரு காலம் வரும். நிச்சயமாக தேவன் அதை வைத்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. ஒரு நாளும் யாரையும் தேவன் விட்டு விடுவதில்லை. நமக்கு எதிராய் நின்றவர்கள், நம்மை தூஷித்தவர்கள், நமக்கு மோசத்தை கொண்டு வந்தவர்கள் தேவன் விட்டுருவாரான விட மாட்டார். ஏன்னா நாம் அவருடைய பிள்ளைகள். அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அதை நாம் அவருடைய மகிமையை உணர்ந்து கொள்ளும்படி நமக்கு உள்
தேவன் இருக்கிறார், நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று மற்றவர்கள் உணர்ந்து கொள்ளும்படி தேவன் அதை செய்வார். ஐ திங்க் சங்கீதம் 125 6 தெரியல சொல்வார். அவர்கள் 126 அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கவனிச்சிங்களா? கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று அவர்கள் சொல்வார்களாம். தேவன் நம்மை விட்டுவிடுவதல்ல, நமக்கு நன்மையான காரியங்களை செய்வார் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே நாம் அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதை மற்றவர்கள் பார்த்து நம்மிடத்திலே சொல்வார்கள், தேவன் உங்களுக்குள் இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஐ திங்க் என்னுடைய கடைசி செய்தியில் நான் அதை ஒரு தலைப்பாக எடுத்திருந்தேன். தேவன் நமக்குள் இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு மேன்மையை பாராட்டுகிறார். அப்போது ஒரு நாளும் யாரையும் தலைவணங்காமல் தேவன் விட்டு விடுவது இல்லை. ரோமர் 15வது அதிகாரத்தில் இன்னொரு தலைப்பையும் அவர்கள் அங்கு சுட்டி காண்பிக்கிறார்கள். ரோமர் 15வது அதிகாரம் 3வது வசனம், கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். இயேசு கிறிஸ்து என்னத்துக்கு வரணும்? ஏன் அவர் அவமானப்படணும்? ஏன் எல்லாருக்கும் அற்புதங்களை செய்யணும்? ஏன் எல்லாருக்கும் குணப்படுத்தணும்? ஏன் எல்லாருக்கும் சுகங்களை கொடுக்க வேண்டும்? ஏன் அநேகரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார்? எதற்காக சிலுவையில் அவர் தொங்க வேண்டும்? எதற்காக அவர் இறங்கி வரவில்லை? அவரால் இறங்கி வந்திருக்க முடியுமா? நிச்சயமாக வந்திருக்க முடியும். எல்லாரையும் அவரால் ஒரு க்ஷணத்தில் அழித்திருக்க முடியுமா? முடியும். அவர் மறைந்திருக்க முடியுமா? முடியும். ஆனால் ஏன் செய்யவில்லை? ஏன் அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டும்? ஏன் அவர் காட்டி கொடுக்கப்பட வேண்டும்? எதற்காக அவருடைய தலைகளை முட்கிரீடம் வைத்து அடிக்கப்பட வேண்டும்? எதற்காக அங்கி அவருக்கு வைக்கப்பட வேண்டும்? எதற்காக தெருவெல்லாம் அவரை இழுத்து கொண்டு போக வேண்டும்? எதற்காக பாளையத்திற்கு புறம்பே அவரை சிலுவையில் அறையப்பட வேண்டும்? எதற்காக அந்த இடத்துல அவருடைய விலா எலும்பில் குத்த வேண்டும்? எதற்காக எலும்பு முறிக்கப்படவில்லை? ஏன் மற்ற 2 எலும்புகளும் முறிக்கப்பட்டது? அத்தனையும் எழுதியிருக்கிறது. அதை தான் சொல்கிறாரு ஒருவன். 3வது வசனம், கிறிஸ்துவும் தமக்கு பிரியமாய் நடவாமல் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். தேவன் என்ன சொன்னாரோ, பிதாவானவர் என்ன சொன்னாரோ, எது நியாயமோ, எது எழுதப்பட்டதோ, எது பிரமாணத்தின்படியோ அது அங்கே நடந்தது. அதிகாரத்தில் இருக்கிற நியாயாதிபதி, நீதிபதி, உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி என்று சொல்லப்படுகிற முழு அதிகாரத்தையும் வைத்திருக்கிற பிலாத்து விடுதலை பண்ணுறார். இயேசு கிறிஸ்து எந்த குற்றமும் செய்யலை, இவர் சிலுவையில் அறைந்து இவரை கொலை செய்ய வேண்டிய இடத்திலே இவர் இல்லை, இவர் நிரபராதி, இவரை நான் விடுதலை பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் விடுதலை பண்ணுறார். ஆனால் இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க? பரிசேயர்களும் ஆசாரியர்களும் பிரதான ஆசாரியரும் நியாயசாஸ்திரிகளும் ஜனங்களை தூண்டிவிட்டு, இல்லை இவரை சிலுவையில் அறைய வேண்டும் அப்படின்னு சொல்கிற பொழுது இவங்க என்ன சொல்கிறார்? என்ன முடியாது, அதிகாரத்தின்படி நான் செய்ய மாட்டேன், இவரை நான் விடுதலை பண்ணுறேன் அப்படின்னு உடனே அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை எங்களுக்கு ஒரு சட்டம் இருக்குது, எங்களுக்கு ஒரு சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தின்படி நாங்கள் இவரை சிலுவையில் அறைகிறோம், இவரை நாங்கள் சிலுவையில் அறையணும்னு சொன்னோன்னா அப்போ உடனே தண்ணியை வாங்கி எல்லாரும் முன்னாடியும் தன்னுடைய கைகளை கழுவுறார். நான் இந்த இரத்தப்பழிக்கு, உத்தமனுடைய இரத்தப்பழிக்கு நான் பங்காளி கிடையாதுன்ன உடனே இவர்களெல்லாம் அங்கே கூடியிருந்த யூதர்கள், இஸ்ரவேலர்கள் என்ன சொல்கிறாங்க? அந்த இரத்தப்பழி எங்கள் மீதும், எங்கள் தலைகள் மீதும், எங்கள் பிள்ளைகள் மீதும், சந்ததிகள் மேலும் வருவதாக வாங்கி கட்டிக்கிட்ட அந்த சாபம் தான் இன்று அளவும் இஸ்ரவேல் யூதர்கள், இஸ்ரேல் தேசம் அல்லது இஸ்ரவேலர்கள் ஒரு நாளும் சமாதானமாக இருக்க முடியாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் தே பிகம் கிறிஸ்டியன். அந்த நிரபராதியை, அந்த இரட்சகரை, தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்பட்டவரை, நமக்கு பரலோகத்துக்கு கொண்டு போகிற பாதையை கொண்டு வந்தவரை ஏற்றுக்கொள்ளாதது வரைக்கும் அவர்கள் அந்த சாபத்திற்கு உட்பட்டவர்கள். அது வேதாமம் தெளிவாய் சொல்கிறது. எந்நேரமும் அவங்க சண்டை இருக்குது, இத்தனை வருஷமும் சண்டை 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 சண்டை, ஏன்னா அது வாங்கி கட்டிக்கிட்டது.
அந்த பழி எங்கள் மீதும் எங்கள் சந்ததி மேலும் எங்கள் பிள்ளைகள் மீதும் வரக்கடுவது என்று வாங்கி கட்டிக்கிட்டார்களே, அதை விட்டு என்றைக்கு அவர்கள் விசுவாசிகளாக கிறிஸ்தவர்களாக அந்த மேசியாவை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ அது வரைக்கும் அவர்களுக்கு அந்த விடுதலை இல்லை என்பது எழுதியிருக்கிறது. அதான் நம்ம ஆணித்தரமாக அங்கே நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து ஏன் அப்படி நடக்க வேண்டும்? ஏனென்றால் அவர் மேல் விழுந்த கடமை அவருக்கு சொல்லப்பட்டது. பிதாவினால் அதற்காகத்தான் அவர் வந்தார், அதை அவர் செய்தார். அப்போஸ்தலர்கள் நமக்கு கொடுக்குற ஒரு எச்சரிப்பு என்ன? 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 229வது பக்கம், பேஜ் நம்பர் 229, 4வது அதிகாரம் 6வது வசனத்திலே, சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும், ஒருவனும் ஒருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாய் இருமாப்பு அடையாதிருக்கவும் நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்பல்லோவையும் திருஷ்டாந்தமாக வைத்து இவைகளை எழுதுகிறேன். எங்களை பாருங்கள், நாங்கள் சட்டத்தின்படி நடக்கிறோம். எங்களை பாருங்கள், நாங்கள் என்ன எழுதியிருக்கிறதோ அதுபடி நடக்கிறோம். எங்களை பாருங்கள், நாங்கள் என்ன தேவன் சொன்னாரோ அதன்படி நாங்கள் செய்கிறோம். எங்களைப் போல ஆகுங்கள். மோசையின் ஆகமத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்க சரி, அவங்க பேசுகிறதை கேளுங்க, அங்கே செய்கிறபடி செய்யாதிருங்கள் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி நம்ம அந்த வசனத்தை வாசிக்க கேட்டோம். ஏன்? அது நியாயப்பிரமாணம். நீங்களும் நானும் நியாயப்பிரமாணத்தை கட்டுதலின் கீழே இல்லை, நீங்களும் நானும் சட்டத்திட்டத்தின் கீழே, புதிய சட்டத்தின் கீழே, கிறிஸ்தவத்துக்கு உள்ளே நாம் இருக்கிறோம். அப்போது என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ நான் அதன்படி நடக்க வேண்டும். நான் நடந்து மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். நான் நடந்துக்கிறேன், என்னை பின்பற்றவர்கள் ஆகுங்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை பின்பற்றவர்கள் ஆகுங்கள். பவுல் சொன்னார், என்னை போல ஆகுங்கள். பேதுரு சொன்னார், என்னை பின்பற்றவர்களாக இருங்கள். யோவான் சொன்னார், என்னை பின்பற்றவர்களாக இருங்கள். புதிய ஏற்பாடு நாம் பேசுவது ஒன்று, நடப்பது ஒன்று அல்ல. சில அண்ணாச்சி மாதிரி சொல்லுவாங்க, அது ஆண்டவர் பேசுகிறார், பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வாயில் என்ன சொல்கிறாரோ நாங்கள் அதை மேடையில் நின்று சொல்லிடுவோம். ஆனால் எங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்க்காதீங்க, அது நான் மேடையில் போயிட்டா அது ஆவியானவர் பேசுகிறாரு அப்படின்வாங்க. பண்ணுறதெல்லாம் அயோக்கியத்தனம், அவ்வளவும் ஏமாத்து வேலை, கமிஷன் பிஸ்னஸ்ஸு. அத்தனையும் வீட்டுக்குள்ளார தன்னுடைய குடும்பத்தில் எல்லா அட்டூழியத்தையும் பண்ணிவிட்டு மேடையில் வந்தோன்னு அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட், ஆண்டவர் பேசுகிறார், பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறாருன்னு சொல்லி எல்லாம் சொல்லி முடிச்சிட வேண்டியது. பைபிள் அப்படி சொல்லலையே. என்ன சொல்லுது? 6வது வசனம், ஒருவனும் ஒருவன் நிமித்தமும் மற்றவனுக்கு விரோதமாக இருமாப்பு அடையாதிருக்கவும் நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்பல்லோவையும் திருஷ்டாந்தமாக வைத்து இவைகளை எழுதினேன். நாங்களே நடக்கிறோம், எங்களைப் போல் ஆகுங்கள். அதுதான் புதிய ஏற்பாடு சத்தியம். நான் ஒழுங்காக இருந்து அதை மற்றவர்களுக்கு போதிக்கணும். ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச். நான் என்ன பிரசங்கிக்கிறேனோ அதை நான் செயல்பட வேண்டும். இப்போ புதிய ஏற்பாட்டில் ஒரு ஊழியக்காரனோ ஒரு மூப்பனோ மற்றவர்களுக்கு போதிக்கிறவனோ என்ன பேசுகிறார்களோ அதன்படி செய்ய வேண்டும். ஆனால் மூப்பனாக இருக்கிறவன் அதில் தவறினால் மூப்பன் என்கிற அந்த பதவி அவர்களுக்கு, அந்த பொறுப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட முடியாது என்றே வேதாமம் சொல்லுகிறது. நாம் ஒவ்வொரு நாளும் அதை பார்த்து உணர்ந்து தன்னை சரிப்படுத்தி கொண்டு மேலே போய்கொண்டே இருக்க வேண்டியது நம்முடைய வாழ்வின் கட்டாயமாக இருக்கிறது. 3வது தலைப்பு, எந்த ரெவலேஷன்ஸ், அதாவது வெளிப்பாடு அல்லது தரிசனம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது பைபிளில் இருக்கா அப்படின்னு முதல்ல பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த தலைப்பு வாட் இஸ் ஆல் ரிட்டன், என்னெல்லாம் எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தோம். 2வது எல்லாவற்றிற்கும் கேள்வி பைபிளில் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கணும். 3வது வெளிப்பாடுகள், தரிசனங்களுக்கு நான் பைபிளில் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். திடீர்னு ஒரு தரிசனம் வரும், என்னென்னா இந்த பொண்ணை தான் கட்டணும் அப்படின்னு ஆண்டவர் எனக்கு காலையில் தரிசனம் சொல்லிட்டாரு அப்படின்னு ஊழியக்காரர் மேடையிலேருந்து ஒரு நியூஸை சொல்லிடுவார். ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்திட்டாரு, இந்த மாப்பிள்ளை தான் உனக்குன்னு ஆண்டவர் வெளிப்படுத்திட்டாரு, அதனால் நீ போய் கட்டு, ஊழியக்காரர் சொல்லிட்டாரு. சிலருக்கு இவங்களுக்கு தோணும், இந்த பொண்ணு நல்லா இருக்குது, நல்ல வேலையில் இருக்கிறா, நல்லா படிச்சிருக்கா, குடும்பம் நல்ல காசு, நல்ல செல்வாக்கு இருக்குது, அப்போ ஊழியக்காரர் அங்கீகரிக்கணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு உடனே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கூடவே ஒரு
50,000 ரூபா ஒரு 20,000 ரூபா காசையும் வச்சு ஆண்டவர்கிட்ட கேட்டு, இது வந்து தேவனுடைய சித்தத்தை நீங்கள் எனக்கு வெளிப்படுத்துங்க, தேவன் சித்தமாக இருந்தால் இன்னொரு காணிக்கையும் நிச்சயமாக நான் கொண்டு வருவேன் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக சித்தப்பட்டுருவார். சரியா? பொண்ணு பார்க்குறது, மாப்பிள்ளை பார்க்குறது, வயிற்றில் கட்டி கரைகிறது, ஹார்ட்டில் ஓட்டை இருக்கிறது, வயிற்று வலி இன்றைக்கி போயிருச்சு அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து இங்கே எழுதியிருக்குதா அப்படின்னா இல்லை, அங்கே அது எழுதிடல. வசனம் என்ன சொல்லுது பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எரேமியா புத்தகத்துக்கு வாங்க. எரேமியாவின் புத்தகம் 23வது அதிகாரம், 904, பேஜ் நம்பர் 904, 23வது அதிகாரம் 28. சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக, என் வார்த்தை உள்ளவனோ, நல்லா கவனிங்க, என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. நீ சொப்பனம் கண்டியா, நீ சொல்லு, பிரச்சனை இல்லை. ஆனால் என்னுடைய வார்த்தை யாருக்கிட்ட இருக்கிறதோ அந்த வார்த்தையை உண்மையாக சொல்லு. ஏன்? அதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறார்? கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம், கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம். கோதுமையை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறியா, பதரை நீ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போறியா? ரேஷன் கடையில் போகும்பொழுது ஒரு உமியை ஒரு கிலோ அள்ளி போட்டார்னு என்ன பண்ணுவீங்க? வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவோமா? என்ன நீ குப்பையை கொடுக்குற அப்படின்னு அங்கேயே தூக்கி போட்டுருவோம். கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம், அதை எதை ரெஃபர் பண்ணுறாரு? தரிசனத்திற்கு முன் தேவனுடைய வார்த்தை எம்மாத்திரம்னு கேட்குறாரு. நான் எழுதியிருக்கிற வார்த்தை அது வார்த்தை, தரிசனம் அல்ல. தரிசனத்திற்கு முன் வார்த்தையை கொண்டு வரும்போது அல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு அங்கு அவசியம், அந்த அத்தியாவசியம். ஏனென்றால் தட் இஸ் ரிட்டர்ன், அது எழுதப்பட்டிருக்கிறது. கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம், என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. அவ்வளவு தெளிவாக அங்கே இருக்கிறது. கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம். யோவான் 16வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 16வது அதிகாரம். இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பரிசுத்த ஆவியானவர் எனக்கிட்ட வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணு, இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணு, இந்த வேலைக்கு போ, இந்த வேலைக்கு போகாத, ஆண்டவர் வந்து அருள் கொடுத்துட்டாரு, வாக்கு கொடுத்துட்டாரு, உனக்கு தரிசனத்தில் என்னை காட்டிட்டாரு அப்படின்னு சொல்ல மாட்டார். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல சொல்கிறார் பாருங்கள், 13வது வசனம். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் என்ன பேசுவாராம்? தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவர்கள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். என்ன கேள்விப்பட்டாரு? அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். அவர் என்ன சொன்னாரோ, இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதைத்தான் சத்திய ஆவியானவர் சொல்லுவாராம். அப்படின்னா 2025 இந்த பொண்ணை கட்டலான்னு பைபிள் எழுதியிருக்கா அப்படின்னா இல்லை. இந்த வருஷத்தில் இந்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு பைபிள் எழுதியிருக்கா? இல்லை. எதை செய்யலாம்னு எழுதியிருக்கா? இல்லை. அப்படின்னா அவருடைய சித்தம் என்ன? அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே, அவருடைய சித்தம் என்ன? பல நேரங்களில் அது நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளணும், இது ஆண்டவர் சித்தமா, ஆண்டவர் சித்தமா? நிறைய பேருக்கு அந்த கேள்வி. அதுக்கு ஜோசியக்காரன்ட்ட போயிடலாம். அவன் அழகாக கடகடான உருட்டி 10 பேப்பர் எடுத்துகிட்டு அழகாக சொல்லுவான், அவ்வளோ அழகாக சொல்லுவான், நமக்கு அப்படியே ஆத்ம திருப்தியாக இருக்கும். அதுக்கு பைபிளை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அது பைபிளை பயன்படுத்தக்கூடாது என்று பைபிள் சொல்லியிருக்கு. இப்போ தேவனுடைய சித்தத்தை எந்த ஒரு காரியத்தையும் நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு என்ன வசனம் சொல்லுது? வாட் இஸ் காட்ஸ் வில் அப்படிங்கிறதை நான் தெரிந்து கொள்ளணும்னா 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 281வது பக்கம், புதிய ஏற்பாடு, பேஜ் நம்பர் 281. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். அவ்வளோதான். தேவனுடைய சித்தம் என்ன? நான் பரிசுத்தமாக இருக்கணும். அப்படின்னா நான் இந்த வேலைக்கு போனால் தேவனுடைய சித்தமா? அடுத்தது என்ன? அந்த வேலை எப்படிப்பட்ட வேலை? அந்த வேலை எனக்கு ஞாயிற்றுக்கிழமை முடியாதுன்னு சொல்லுதா?
அந்த வேலை என்னை வந்து தொழுகைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுதா? அந்த வேலை இன்னைக்கு நான் வீட்டுக்கு அங்கே வேலையில் செய்யும் பொழுது ஆயுத பூஜையில் நான் வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும்னு கட்டாயப்படுத்துகிறாங்களா? என்ன அவங்களுடைய வேலை? அப்படின்னா நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் தேவனுடைய சித்தம், வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் கல்யாணம் பண்ணுங்க, நீங்கள் குடும்பத்தில் வாழுங்க, ஒரு வேலையை செய்யுங்க, ஒரு ஊருக்கு போங்க, எந்த பொறுப்பை எடுத்தாலும் எதை செய்தாலும் அதனுடைய விளைவு தேவனுடைய சித்தம். நாம் பரிசுத்தமாக இருக்கிறோமா? அல்டிமேட்டாக அதுதான். நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய சித்தமாய் அங்கு இருக்கிறது. 4வது தலைப்பு, நாம் எழுதப்படாததை ஒரு நாளும் தேடக்கூடாது. என்ன எழுதலையோ அதை அப்படியே விட்டுறணும், அப்படியே ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். இது சொல்லப்படலை அப்படின்னா அது வேண்டாம். அந்த இடத்துக்கு நாம் அங்கு வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உபாகமம் 18வது அதிகாரம் 11வது வசனம். உபாகமம் டியூட்ரானமி 18வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது பக்கம் 247 11வது வசனம். மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாய வித்தைக்காரனும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். நீங்கள் வந்து என்ன எழுதலையோ என்ன சொல்லப்படலையோ தேடி போகாதீங்க. அதை தேடி போனால் என்ன அர்த்தம்? அது ஜோசியத்துக்கு ஆகிறது. நம்ம தேடி போக வேண்டாம். மந்திரவாதியோ சன்னதக்காரனோ மாய வித்தைக்காரனோ செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனோ யாருக்கிட்டையும் உங்களுக்குள்ளரே வச்சுக்காதீங்க அப்படிங்கிறார். ஏன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனம். ஏசாயா 44க்கு வாங்க. அது எப்போ நம்ம மனசில் இருக்கணும் அந்த வசனம். 44வது அதிகாரம் பழைய ஏற்பாடு, பேஜ் நம்பர் 850. 40வது அதிகாரம் 44 25. நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர். அப்படின்னா இதில் எழுதப்படாததை நான் போய் தேடி அதன்படி நான் செய்ய வேண்டும் என்று நான் முற்பட்டால் என்ன நடக்குமா? தேவன் பர்டிகுலராக அதை அவர் அபத்தமாக்குகிறார். சொல்லப்படாததை நான் செய்யும் பொழுது, தடுக்கப்பட்டதை நான் மீறும் பொழுது, விருப்பப்படி செய்யும் பொழுது அது ஃபெயிலியர் ஆகிறதை தேவன் கவனமாக இருக்கிறார். அந்த வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன். எவ்வளோ பெரிய ஒரு எச்சரிப்பு. நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறிகள் சொல்லுகிறவர்களை குறி சொல்லுகிற நிர்மூடராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர். அப்படின்னா பைபிளில் சொல்லாததை நான் செய்தால் தேவன் நம்மை எப்படி ஆகிலும் he will ensure that we fail. எப்படி ஆகிலும் நான் தோற்று போக வேண்டும் என்பதை அவர் கவனமாக இருக்கிறார். ஏன்னா நான் அவருபடி சொல்படி செய்யவில்லை. ஏன்னா அது அவருடைய மகிமை. நான் ஒன்று சொல்லியிருக்கிறேன், நீ அதை செய்யலைன்னா நீ ட்ரை பண்ணு, முயற்சி பண்ணு அப்படிங்கிறார். அப்போ சொல்லப்படாததை நான் செய்யக்கூடாது, எழுதப்பட்டிருக்கிறதன் படித்தான் செய்யணும். எழுதப்படாததில் நான் ஓடி போய் தேடி பிடிச்சி நான் குறிக்கேட்டு வருகிறதா இருந்தால் அதை தேவன் அபத்தமாக்கி போடுகிறேன் என்று சொல்கிறார். என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நமக்கு வாழ்க்கையில் சகலமும் எழுதப்பட்டிருக்கிறது. தொழுகையை குறித்தா இருக்கட்டும், வாழ்வை குறித்தா இருக்கட்டும், வேலையை குறித்தா இருக்கட்டும், குடும்பத்தை குறித்தா இருக்கட்டும், அத்தனையையும் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அதை நாம் கவனமாக பின்பற்ற வேண்டும். அப்படியே நாம் செய்யும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை நாம் இழந்து போவதல்ல. தேவனுடைய நாமமே மகிமைப்படுவதாக. யாவருமாய் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோம். அப்பொழுது அதை பாடி முடித்து நாம் இந்த தொழுகை முடிவுக்கு கொண்டு வருவோம். ரட்சா பெருமானே